என்னைக்குதா கோயிலுக்கு சாப்பிட போலியா? போனீங்கதா எப்படியும் கோயில பூசெல்லாம் முடிஞ்சு சோறு வைக்க 1 மணி ஆயிராதா? இது சாப்பாடு வச்சாச்சா? ஆமாக்கு நாங்க சாமி கும்பிடுறதுக்காண்டி போனோம். சோறு வச்சிட்டு இருந்தவ அந்தால முத பந்திக்கே தின்னுட்டு வாரோம். ஐயோ அப்படியா? 1 மணி ஆவன்ல வேலையில பார்த்துட்டு கிடக்கேன். 1 மணிக்குனா அவ்வளவு பேரும் வந்து சாடுவாவ. போய் தின்னுட்டு எடுத்துட்டு வாங்க. சரிக்குதா, நான் லேசா மேல கழிட்டு வரேன். நீ போகும்போது உமாட்ட லேசா சத்தம் கட்டிட்டு போயான். ஏக்கா அவ வீட்டுக்குலாம் நான் போவலக்கு. ஏன் 2 பேரும் சண்டையை போட்டியே? அவளுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கு. நான் சும்மா அடிக்கடி உமாவை பக்கம் வீட்டுக்கு போகும்லக்கு. அதை யாரு எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் செல்வாவை பார்க்கறதுக்காண்டி தான் உமாட்ட பேசிட்டு தெரியுன்னு சொல்லியிருக்காவ. அப்படியா? அது யாருமே உங்கள் வீட்டுக்காரவே ஏதாவது சொன்னாவளா? இல்லைக்க, எவா நீ நானும் கேட்க தான் செய்யேன். சொல்லவே மாட்டக்காரு. எப்பா பயந்துட்டேன். என்னக்கா? இல்லை அதையும் போட்டு கொடுக்க நம்ம ஊரில் ஆள் இருக்கு. அதான் யாருன்னு யோசிக்கேன். சரி சொன்னவன் நல்லா இருந்துட்டு போறாக்க. நீங்க கோயில் போகணும்லக்க போங்க. ஆமா வந்து பேசுவானே கீதா. சரிக்க, நான் உமாக்கு ஒரு போனை பண்ணி வசந்தியக்கா கோயிலுக்கு தேடினவனி சொல்லிட்டு போறேன். சரிக்குதா, அப்ப நீ அவளுக்கு ஒரு போனை பண்ணிரு. நான் இனி என் மோளை பரப்பிட்டு விட்டுட்டு நான் அந்தால போறேன். ஊர்ல உள்ள அவ்வளவு ஆம்பளை அங்க கோயில்ல கிடக்கான். இவன் இப்படி நடுவு வீட்டுல மலர்ந்து கிடக்கான். விளங்குதா? ஏன் நாலு முடி இம்மா நெட்டங்கள முடிச்சிட்டா உங்களுக்கு. ஏன் நாலு முடி இல்லங்க சம்பிட்டு தானே போடாம். இல்லங்க நடந்தே கால் பட்டுட்ட. சாரிங்க. மரியாதையா இருந்துக்க. காலை கையை நீட்டிக்கிட்டு இருந்தா முறிச்சிருவேன். பெரிய மதனங்க பட்டிச்சு போவடாங்க. எம்மா மக்களே கோயில்ல சுவார் வச்சாச்சா. லேசா கையை காலம் முறையை கழுவிட்டு வாடியா. இங்க பாரு, கோயில்ல சுவார் வைக்காமனா பேசாம திட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். கறிய வாங்கினேன் கூட்ட வாங்கினேன்னு பாத்திரம் ஏதாவது எடுத்துட்டு போறத பார்த்தேன். பாத்திரம் எடுத்துட்டு போறாவ. பாத்திரம் சேனமா அந்த கிறுக்கி ஏதாவது பாத்திரம் எடுத்து தந்தாலும் நீ வாங்கிட்டு போப்படாது என்னமா? சரிப்பா சரிப்பா சொரி பண்ணிக்கிட்டு. என்ன சும்மாங்க பரட்டு விடணும்ல அதான் கூட்டு போறேன். நீங்களும் வாங்க. கோயில்ல சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்காண்டாமா? ஒன்ன வைக்காண்டா. வா போய் ஒழுங்கா தின்னுட்டு பிள்ளைய கூட்டு வா. நாங்க திங்க போறோம். நீ நல்லா நீட்டி நிமிரு. நெட்டகாலம் என்ன வருது வரோம். இரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் தலைமாட்டுக்கு பத்திய கொளுத்தி வச்சு மாலை போட்டு பிடியும். எம்மா நான் போட்டா. இங்க பாரு, உங்க அப்பா பாத்திரம்லாம் எடுத்துட்டு போடாதுன்ட்டான். சாப்பிடும்போது இன்னொரு இலையும் பக்கத்துல போட்டுக்க. ஒரு இலையில உள்ளதை நீ திட்டுக்கிட்டு அடுத்த இலையில உள்ளதை அப்படியே மடக்கி கொண்டு வந்துரு. சரிம்மா. எடி சிந்திராம பொண்ணம் போல மடக்கி கொண்டு வரணும்னு. சரிம்மா, நான் கனியை கூட்டிட்டு போறேன். போ. அம்மா மேல கழுவிட்டு இப்போ வாடி வந்துருவேன். நீ உமா சித்தி கிட்ட பிறப்பிட்டு ரெடியா இருக்கணுமான்னு சொல்லு. சரிம்மா. எப்ப உங்களை பார்க்க யாரும் வந்திருக்கவ? ஏமா உங்க அப்பா வீட்டுல இருக்கானா? ஆமா படுத்திருக்கவ. படுத்திருக்கானா? என்னே வாங்க. என்ன சிவனேசு இப்படி ஆளுக்கு வீட்டுக்கு வந்து படுத்து கிடத்தா எப்படி? ஏனே பந்தி விளம்ப ஆள் இல்லாம கிடக்குடே. அவ்வளவு பொம்பளையிலும் பாத்திரம் கவர நீ அள்ளிட்டு போறாவ. கோயிலுக்கு வார ஆளுக்கு சாப்பிட வேண்டாமா? நீங்க இப்படி உள்ளே கிடந்துகிட்டு அதெல்லாம் யாரு பாப்பா? வாரனே கொஞ்சம் தலைவலியா இருந்தா அதான் படுத்தேன். கோயிலுக்கு வந்தா எல்லாம் சரியாயிரும். வா போங்கனே வாரேன். போனா நீ வரம்டா. வா வண்டியில யாரு? வீட்டுல அவளும் கோயிலுக்கு பரப்பிட்டு இருக்கானே, நான் சொல்லிட்டு வாரேன். எல்லாம் சொல்லிக்கலாம், நீ வாடே. வண்டியில யாரு? சியானா அப்பா கூட வா, சித்தப்பா வீட்டுல இறக்கி ஓடியேன். சரிப்பா. சொல்லணும் வருமன்று தோதகத்தில் நம்மளை மனம் விரும்புதே. So beautiful. ஏங்க கோயில் போய்ட்டாரேன். ஆமாம்மா விளக்கு தொடச்சிட்டு இருக்கேன். இல்லம்மா இன்னைக்கு சோறு பொங்கலை.
எங்களுக்கு கோயில்ல சாப்பாடு வைக்காவல, அதான் அங்க போய் திங்கலான்னு இருக்கேன். அவி கனி அப்பாக்கு போய் என்னமா கொடுத்துட்ட? ஏம்மா அவிய இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல, லீவு. அப்படியே, சரிம்மா சரி. பக்கத்துல தான் இருக்காவல? ஆமாம்மா, கொடுக்கட்டா? ஓமா நான் இல்லைன்னு சொல்லு. எங்க அம்மா பேசணுமாங்க? சொல்லு, வேலை கிடக்கு. இல்லைன்னு சொல்லு. ஏம்மா அவிய இப்ப நாம வெளியே போறாவ. சரிம்மா, அப்ப நீ கோயில போயிட்டு அப்படியே ஒரு எட்டு வீட்டுக்கு வந்துட்டு போ. ஏம்மா ஒரு நிமிஷம் வையி, யாரோ ஃபோன் பண்ணியாவ, என்னன்னு கேட்டுட்டு. ஹலோ. உமா அனக்கீதா. நம்பர் வேற நம்பர் மாதிரி இருக்கு. ஆமா உமா, சாந்தியதா போன்ல இருந்து அடிச்சேன். உமா யாரு? கீதா. பேசுறீங்களா? கொண்டா. உமா பேசு 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 பேசு. எங்க அம்மா போன் பண்ணனா பேச முடியல, அவ பண்ணனா பறந்துகிட்டு வர. பேசுறியா? பேசு. வா உமா, சீக்கிரம் நேரம் ஆயிட்டலாம். வந்துட்டேங்க. ஆமா செல்வாங்க குளிக்கவக்க. அப்ப அவன் வரதுக்கு முன்ன வா இழுவ. வேற நான் தான் உன்னை கூட்டிட்டாலையேன்னு என்னைய போட்டு ஏச்சிட்டு கிடப்பான். உமா அந்த டவல் எடுத்துட்டு வா. என்னது? சும்மா சும்மா ப்ளீஸ். உமா அவன் கூட்டிட்டு கிடக்காமல, எடுத்து கொடு. இங்க பாரு, கோயிலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வர்றது வரை நீங்க தான் கிடக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயாவது பைக் எடுத்துட்டு போலான்னு நினைச்சா காலை தரிச்சு புடுவேன், தரிச்சு. என்ன போவியா? போ ஓடு. யார்கிட்ட எக்க போமா? செல்விட சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. அண்ணன் தம்பி என்ன கோபடி என்ன பத்தியா? அவனை நினைக்கணும் பொண்டாட்டினாலே நம்ம காலுக்கு கீழே கிடக்கணும். நீ ஆமாக்க, ஆம்பள நீ கலக்கணும். வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய் விட்டு அழவும் வசதி இல்லை, வெந்த புண்ணில் அல்லவோ வேலும் பாய்ந்தது. கீதா தங்க சொன்னா சாமி கும்பிட போயிருப்பா போலுக்கு. சோறு வச்சோடனே அந்த முத பந்திக்கு தின்னுட்டு வந்திருக்காள்வ. இப்ப முன கூட்டா இருக்காதுல வசந்தி. அப்ப நீ லேசா லட்சுமி சத்தங்காட்டு, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்துறியே. பிள்ளைல கூட்டு லேசா சொல்லிட்டு வாங்கக்க. நீங்க உள்ள போனா வேற வர முடியா? அம்மா கோயிலுக்கு போறேன், அந்த செருப்பு எடுத்துட்டு வாமா. சரிமா. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன வசந்தி? எங்க கோயிலுக்கு லட்சுமி கோயில்ல சோறு வைக்க ஆரம்பிச்சிட்டாவலாமா? வா. சரிக்கா வாரேன். வசந்தி சின்ன பொண்ணுங்கம்மா. என்ன வந்துட்டேங்க. போமா. லட்சுமி வந்துட்டு சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா இங்கதான் இருக்காவள. லட்சுமி அக்கா எங்க நீங்க உங்க அம்மிட்டு போலியா? எங்க அம்மிட்டுக்கா? இல்லையே சின்ன பொண்ணு. ஏன்? ஆடி மாசம்லாக்க கல்யாணம் ஆனவியெல்லாம் அம்மா வீட்டுல தானே இருப்பாவ. என்ன சின்ன பொண்ணு? யாருக்கு ஆடி மாசம்னா அப்படித்தானே போவவ. யாங்க கோவப்படுறிய? எங்க அம்மா வீட்டுலதான் என்ன என்னைய சேர்க்கலையே. சும்மா இரு. அவ என்ன சின்ன பிள்ளையா? பேரம் பேத்தி பார்க்க வயசு. அவளை போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. சும்மா விளாட்டுக்கு தானக்கு. என்ன வரும்போது சோறு வாங்கிட்டு வந்துருமே. செருப்பு பிஞ்சிரான் பாட்டியாங்க. எம்மா எனக்கு ரசமா தயிர் கூட்டம். ஏடி நீங்க சோறே பார்த்தது இல்லையே. கோயில்ல உள்ளது அழகா இருக்குமே. ஆமாமா, எப்படியாவது கொஞ்சோண்டு ரசம் வாங்கிட்டு வந்துரு.
சத்திய சுவானியா சாப்பிட ஆசையா இருக்குன்னா பரப்பிட்டு வாரியலா அத்தை கூட்டு போறேன். வேண்டாம் தே, அங்க வச்சு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கான். பாத்தியா, உடனே இப்படி சொல்லிடுவாள்வ. சரி கொஞ்சோண்டு வாங்கிட்டு வரலாமா? நீங்க போங்க மக்கா, நாங்க வாங்கிட்டு வரோம். எத்தே, ரசம் மட்டும் தனியா வாங்கிட்டு வாங்க. விஷம் வாங்கிட்டு வரமுட்டி. பாவம்மா என்ன வறுத்து வாராவ. 2 கவர் மட்டும் வச்சு விடுங்க. பக்கத்துல ஒரு இலையை போட்டு அதுலயும் வாங்கி நம்ம கவர்ல வச்சு கொண்டு வந்துருவோம். ஏமா பாத்திரம் ஒண்ணும் கொண்டு போண்டோமோ? எங்க வீட்டுக்காரையும் பாத்திரம் கொண்டு போனா செத்துருவானாங்க. முதலே சொல்லி விட்டுட்டான். அதான் 2 கவரை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். பக்கத்துல ஒரு இலை போடலாம், இல்ல 2 பேர் கிடக்கல. ஏக்க நானும் ஒரு இலை போட்டு வாங்கியேன். எங்க வீட்டுல தான் யாரும் கோயில்ல உள்ளதே சாப்பிட முடியாவுல. சரி சின்ன பொண்ணு, அப்ப ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கி மடக்கி கொண்டு வருவோம். போமாக்க? போவமா. இது என்னது பிச்சை எடுக்க போற மாதிரி? ஏக்க யாராவது பாத்திரம் வச்சிருக்க மாக்க, நீங்க மட்டும் கொண்டுட்டு வந்து கேவலப்படுத்துறீங்க. ஏன் நீ ஒரு நாள் கொண்டு போனது இல்லையே? குத்து பண்ணி அள்ளிட்டு தெரியுமா? அதெல்லாம் என்ன தெரியாது. வசந்தி அக்கா மாப்பிள்ள பாத்திரம் கொண்டு போடாதுன்னு சொல்லிட்டாவலாம். யாரும் கொண்டு போடாது. அவன் சொன்னா அவன் பொண்டாட்டி கொண்டு போகாம இருப்பா. நான் ஏன் கொண்டு போகாம இருக்கனே? கொண்டு போடாதுன்னா கொண்டு போடாது. பாத்திரத்தை தொட்டா கைய முறிப்பேன், பாத்திரத்தையும் ஒட்டைப்பேன். யார் சின்ன பொண்ணு, நீ அவளே நோண்டியா? லட்சுமி அக்கால யாரும் கேவலமா நினைக்க கூடாது. அது எனக்கு பிடிக்காது. சாம்பார் 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 வேணுமாமா? சாம்பார் வேண்டாம், ரசம். தம்பி ரசம். வாரேன். சாம்பார் சாம்பார் சாம்பார். தம்பி இதுல கொஞ்சம் ஊத்துமா. மோர் 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 மோர். இதுலயும் ஊத்துங்க. அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் 2 இலெல்லாம் போட்டிருக்கு. சாப்பிட்டுருவீங்களா எப்படி? ஒண்ணு எங்க வீட்டுக்கு. வீட்டுக்குன்னா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வரக்கூடாதா? இலையில கொண்டு போனா சிந்திருமே. எங்க அப்பா பாத்திரம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அதான் எங்க அம்மா கவர் தந்திருக்காவ, அதுல வச்சு கொண்டு போயிருவேன். சரி சரி, சிந்திராம எடுத்துட்டு போங்க. ராணி, இந்த கவர் பிடி, மடக்கி கொண்டு போவோம். சாம்பார் சிந்து மோர் 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 என்னமா? கவர்ல வச்சிருவேன். பாத்துமா, கையில கல்ல பட்டுனா பொத்துறோம். வச்சு பிள்ளைகிட்ட எப்படிதான் எப்படி சோறு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியாள்வல. சியானா, என்னது இது? சோறுல எப்படி வாங்கக்கூடாதுன்னு சொன்னா? அம்மா தான் சொன்னா. போட்டுட்டு வா, இன்னைக்கு அந்த 4 முடிக்கு பேர் கட்டு. சாம்பார் 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 சாம்பார். ஏமா, தந்திக்கு பின்னாடிலாம் நிக்காதீங்கம்மா. அவரோரு இருக்க இடத்துக்கே சாப்பாடு வந்துடும். சின்ன பொண்ணு, அப்ப நம்ம இங்கே இருந்துருவோமா? சரிக்க. ஏக்க இருங்க. லட்சுமி, இதுல இருந்துருமாமா? இதுலயாக்க? ஆமாம்மா, அங்கனே இருப்போம். அங்க நல்ல கூட்டமாலாம் இருக்கு. உள்ள போனாலும் ஒரு இலைக்கு மேல இன்னொரு இலை தரம்டான்வேன். ஆமாக்க, அங்க ஒரு பெஞ்சுக்கு 4 பேர் 5 பேர்னு இடிச்சுக்கிட்டு இருக்காவ. இன்னும் நம்ம ஃப்ரீயா ஒரு இலைக்கு கூட ஒரு இலை போட்டுக்கிட்டு இதுலயே இருப்பாங்க. லட்சுமிக்கு இங்க நடுசுல வரையலாம். வேண்டாம்மா, நான் இதுலயே இருக்கேன். வாங்கக்க, இதுல இருங்க. சும்மா இரும்மா. இதுல இருங்க படங்காட்டாம. ஆடி காத்துல அம்மிய நகரம் பாவ. நீங்க வேற கரையில போய் இருக்கிறிய. காத்து ஒரே சுருட்டி மேல காக்கா குட்டுல போட்டுட்டுனா என்ன செய்விய? வேற காக்கா தான் நம்ம பிள்ளையோன்னு நினைச்சு இற தர வேண்டியது இருக்கும். பாத்துடுங்க. எக்க இதுல வாங்கக்க. சரி 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 சரி. இலை வந்துட்டு ஒழுங்கா உட்காருங்க. தள்ளி தள்ளி இருங்க. தம்பி, இன்னொரு இலை கொடுமா. தம்பி, என்ன 2 இலை கொடுமா. ஏய், என்னோட கொடு. எத்தனை இலை காணோம்? நீ இலையை கொடுத்துட்டு ஓடிட்டான் பேரு. ஏக்க நான் போய் வாங்கிட்டு வரட்டேன். வேண்டாம் சின்ன பொண்ணு, போட்டு சோறு வாங்கும் போது மட்டும் கூட கொஞ்சம் வாங்குவோம். சரிக்க. ஏம்மா, இது என்ன? ஆளு 5 பேர் தான் இருக்கிறீங்க, இலை மட்டும் 10 இருக்கு. கூட கொஞ்சம் வைங்கனே. சிவனேஷ் பொண்டாட்டி எத்தனை நாளைக்கு சேர்த்து வாங்கிய? 2 இலை போட்டிருக்கேன்னு எப்படி சொல்றீங்களே? ஆமா, மக வருகிறீங்களே, இப்பதான் வாங்கிட்டு போறா. நீங்க என்ன இலை போட்டாச்சு? எனக்கு ஒரு இலை தானே. சாப்பிட வர முடியாம கிடப்பாவுல, ஐயா இல்லாதவிய. அவியலுக்கு ஒரு இலை.
பரவாயில்லையே சிவனேஷ் பண்டாட்டி, கோயிலுக்கு வராதவங்களுக்கும் வாங்கிட்டு போறாள. ஏக்கு யாருக்கு அந்த இயலாதவிய? என் புருஷன் தான் முடம் முடிச்ச மாதிரி தலையில முக்காட போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கான். ஊராவெல்லாம் வந்து கோயில்ல சாப்பிட்டுட்டு போகு. இனி இவனுக்கு நம்ம இங்க தின்னுட்டு போய் சோறு பொங்க முடியுமா? மங்கன வந்து ஆளோடி சாப்பிட்டா என்ன? சாப்பிடா அவன் தான் பெரிய பிள்ளையா இருக்கான்ல, வாலிப பிள்ளை. இவன கூட்டத்துக்குள்ள வந்தா எவனாவது பாத்து போடுவான் பாத்தியா? அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான், எங்க வீட்டு வாலிப பிள்ளை. எக்க இப்படிலாம் சொல்ல எங்களுக்கு என்ன இருந்தாலும் அவிய உங்க கூட பிறந்த புருஷம்ல. புருஷன் ஆளை போல வந்து தின்னுக்கிட்டு 2 பந்தி சோறு கறின்னு வச்சு பரிமாறினமா 3வது பந்திக்கு அவளத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கணும். அது புருஷன். இதான் புருஷன். புருஷன் 4 முடி. பேசுனதெல்லாம் கேட்டிருப்பானா? அம்மா செத்தே. இப்போ எப்படியா சமாளிக்கணுமா? கோயிலுக்கு வரல நீ வந்திருக்கிறியா? எம்மா எட்டகம் குளிச்சிட்டு நீ யார் வர கால் அடிக்கிறீங்க? ஏக்கா ஐயம்மா பிச்சு கொல்லியானே. எக்க ஓடு. சாம்பார் ஊத்தட்டமா? ஏ சிவனேஷ், ஏய் நில்லு. உடம்புக்கு உமா பைக் எடுத்துட்டு வா. நாலு முடி குடிக்க முடியாதுன்னா வாடியா வாடு. இன்னையோடு உனக்கு டைவர்ஸ் தான். அம்மா நம்மளால முடியாதும்மா. எப்படி ஓட விட்டுட்டாள்வே? எப்போ தனியாவே அம்மா தனியாவே இருந்திருக்கலாம். திலக்கு ஒரு சோரத்துக்கு விடாம விட்டாள்வல. என் பிள்ளைகள் பாம்போல பார்த்துட்டு இருக்கான். அம்மா ரசம் கொண்டு வருவா ரசம் கொண்டு வருவானே.